ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம பழங்கள் மற்றும் அதோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பற்கள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம் இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம தசைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அடுத்து திராட்சை. இந்த திராட்சை பழம் பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குல்ல, ஆனால் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க உதவுது. அடுத்து மாம்பழம் பழங்களின் ராஜா. மாம்பழத்தில் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். அடுத்து தர்பூசணி நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம சம்மர் சீசனில் அதிகமாக சாப்பிட்றோம். அடுத்து பைனாப்பிள் நம்மளோட செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வயிறுக்கும் பைனாப்பிள் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மாதுளை பழம் சாப்பிட்றதுனால நமக்கு இரும்பு சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளை பழம் நம்ம ரத்தத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். அடுத்து பப்பாளி சாப்பிட்றது நம்ம செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை சாஃப்டாகவும் வச்சுக்கும். அடுத்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். பழங்கள் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதனால டெய்லி கண்டிப்பாக நம்ம பழங்கள் சாப்பிட்ணும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.